கர்த்தரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். 19ஆம் நூற்றாண்டிலே பிளவுபட்டு கிடந்த இத்தாலிய தேசத்தை தன்னுடைய கொரில்லா போர் முறையினாலும் தேசத்தை ஒன்றிணைக்க வேண்டுமே என்ற வைராக்கியத்தினாலும் போரிட்டு ஒவ்வொரு பகுதியாக ஒன்று சேர்த்து கட்டி எழுப்பிய கரிபால்டி என்ற ஒரு மனிதர் இருந்தார். அவருடைய கடும் உழைப்பினாலும் போர் முறையினாலும் அந்த தேசத்தில் துண்டு துண்டாக சிதறி இருந்த பகுதிகள் எல்லாம் ஒன்று சேர்க்கப்பட்டு அது ஒரே ராஜ்யமாக எழும்பியது. அவர் தேசத்தில் விடுதலைக்காக அவர் போராடும் போது முதலாவதாக அவரோடு வெறும் 1000 பேர் மட்டுமே இருந்தார்கள். அவர்கள் எதிர்த்து போரிட வேண்டியவர்களோ அநேகம் பேர் இருந்தார்கள். அப்பொழுது சில வாலிபர்கள் அவரிடத்திலே, ஐயா, நீங்கள் சொல்வதை கேட்டு உங்களுக்கு பின்னால் வந்தால் என்ன கிடைக்கும் என்று கேட்டார்கள். உடனே அவர் சொன்னார், துன்பமும் துயரமும் கஷ்டமும் பசியும் நிர்வாணமும் அவமானமும் கிடைக்கும். ஆனால் அதையெல்லாம் தாண்டி நம்முடைய தேசம் விடுதலை பெற்று எல்லா ஜனங்களும் சந்தோஷமாயிருப்பார்கள். அப்பொழுது நீங்களும் அந்த சந்தோஷத்திலே பங்குள்ளவர்களாயிருப்பீர்கள். எனவே என்னை பின்பற்றினால் உடனடியாக கிடைப்பவை இவைகள்தான் என்று சொன்னார். ஆனாலும் தேசத்தின் நலனை முன்னிட்டு அநேக இளைஞர்கள் அவருக்கு பின்னாலே போனார்கள். அவருடைய படை வெற்றி பெற்று அந்த தேசம் ஒன்றாக இணைக்கப்பட்டு சுபிட்சம் பெற்றது. தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே இருக்கும்போது அவருடைய சீசர்களில் ஒருவராகிய பேதுரு அவரிடத்திலே, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உமக்கு பின் சென்றோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்கின்றார். அப்பொழுது தேவகுமாரன் சொல்லுகிறார், மறுமையிலே நீங்கள் நியாயம் விசாரிக்கிறவர்களாக வீற்றிருப்பீர்கள் என்று சொல்லுகின்றார். அப்படியானால் மறுமை வரைக்கும் காத்திருந்து நித்திய பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும். உடனடியாக தேவகுமாரனை பின்பற்ற ஆரம்பித்த உடனேயே எல்லாம் கிடைத்துவிடும் என்பது கிடையாது என்று சொல்லிவிட்டார். அது மட்டுமல்ல, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொல்லுகின்றார். கர்த்தர் நிமித்தம் வருகிற பாடுகளை மனதிலே ஏற்றவர்களாக அவருக்கு பின் செல்ல ஆயத்தமாயிருப்பவர்கள் பாக்கியவான்கள். துயரங்களின் வழியாக துன்பங்களின் வழியாக கடந்து சென்றாலும் அதற்கு நடுவிலே தேவ சமாதானம் நம்முடைய இதயத்தில் இருக்கும். நித்தியத்திலே மிகுந்த பலன்களை பெற்றுக் கொள்வோம். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 27-28. அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றான். அதற்கு இயேசு, மறு ஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் விசாரிக்கிறவர்களாக 12 சிங்காசனங்களில் வீற்றிருப்பீர்கள். மத்தேயு 16:24. அப்பொழுது இயேசு தம்முடைய சீசர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ரோமர் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று எண்ணுகிறேன். ஆம், பாடு அனுபவிக்க ஆயத்தமுள்ள பாத்திரங்களாக கர்த்தரை நாம் பின்பற்றினால் மறுமை வரைக்கும் காத்திருந்து நித்திய மகிமையை பெற்றுக்கொள்வோம். அந்த மகிமை இந்த பாடுகளுக்கு ஒப்பிடத்தக்கவைகளே அல்ல, அது நித்திய மகிமை. இப்பொழுது அனுபவிக்கிற பாடுகளோ கடந்து போகக்கூடியவைகள். எனவே வருங்கால பலன்கள் மேல் நம்பிக்கையாயிருந்து கர்த்தரை பற்றிக் கொள்வோமாக. கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.